தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோவிலுக்கு கீழே யாருக்குமே தெரியாத 7 ரகசிய நிலவறைகள் இருக்குது. இந்த 7வது ரகசிய அறையை பற்றி தான் இன்றைக்கி முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோவில். பல தலைமுறைகளாக அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலை ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக கும்பிட்டு வராங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு கீழே யாருக்குமே தெரியாத 7 பெரிய ரகசிய நிலவறைகள் இருந்திருக்கு. அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கும் வந்திருக்கு. அரசாங்க அதிகாரிகள் வந்து அந்த நிலவறைகளை ஒவ்வொன்றா சோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி முதல் 6 அறைகளை திறந்தப்ப அங்கே இருந்த தங்க புதையல்களை பார்த்து அதிகாரிகளுக்கே கண் இருட்டிடுச்சு. ஏன்னா அங்கே இருந்த பல லட்சம் கோடி மதிப்புள்ள பழங்காலத்து தங்க நாணயங்களும் நவரத்தனங்களும் கொட்டி கிடந்திருக்கு. ஆனால் விபரீதம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த 7வது அறையை திறக்க போனப்போ தான். மற்ற 6 அறைகளுக்கும் சாதாரண இரும்பு பூட்டுக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 7வது அறையோட பிரம்மாண்டமான இரும்பு கதவில் எந்த ஒரு பூட்டுமே கிடையாது. அதுக்கு பதிலாக 2 பெரிய நாகப்பாம்புகளோட உருவம் மட்டும்தான் அந்த கதவில் செதுக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த ஊர் பெரியவர்கள் எல்லாரும் பயந்து போய், ஐயோ இது சாபத்துக்குரிய அறை, இதை திறந்தால் இந்த ஊரே அழிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இந்த திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க மக்கள். ஆனால் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு இளம் அரசு அதிகாரி இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நவீன மிஷின்களை வச்சு அந்த கதவை திறக்க போகிறதா முடிவு பண்ணுறாரு. அன்னைக்கு நைட்டு கோவில் வளாகமே ரொம்ப இருட்டாக நிசப்தமாக இருக்குது. அர்ஜுன் அவரோட டீம் கூட சேர்ந்து அந்த இரும்பு கதவு பக்கத்தில் போகிறாரு. அவர் பயமே இல்லாமல் தன் கையை நீட்டி அந்த கதவில் செதுக்கப்பட்டிருந்த நாகப்பாம்போட கண்ணை தொடுறாரு. அவர் தொட்ட அடுத்த செகண்டே அந்த நிலவறைக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்குகள் எல்லாமே டக்குன்னு அணைஞ்சு போகுது. ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போகிறத அந்த அர்ஜுனன் அன்னைக்கு உணர்ந்தார். அன்னைக்கு நைட்டே அந்த வேலையை நிறுத்திட்டு பயந்து போய் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அர்ஜுன். ஆனால் விடிஞ்சா ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. அதிகாரி அர்ஜுன் அவரோட வீட்டில் ரத்த வாந்தி எடுத்து மர்ம முறையில் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி. போலீஸ் வந்து உடம்பை செக் பண்ணி பார்த்துட்டு உலகத்திலேயே இல்லாத ஏதோ விசித்திரமான விஷயம் அவர் உடம்புல ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் இரும்பு கதவை தொட்ட அர்ஜுனன் உடம்புக்குள்ளே அந்த விஷயம் எப்படி போச்சு? அந்த 7வது அறைக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது? அதை அடுத்ததாக திறக்க வந்த அந்த விசித்திரமான மனிதர் யார்? பகுதி 2 வீடியோவில் பார்ப்போம். இந்த கதையோட அடுத்த பகுதி உடனே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.